வணக்கம். தமிழ்நாடு பட்டயம் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் காசிநாததுரை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தெரிவித்திருப்பதாவது: 1.5 ஆண்டுகளுக்கு மேல் சம்பளம் வழங்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் 1 லட்சத்திற்கு மேல் நிலுவைத் தொகை உள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு மையத்திலிருந்து தொலைபேசி குறுஞ்செய்தி வாயிலாக யோகா பயிற்சியாளர்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் யோகா பயிற்சியாளர்கள் வலுக்கட்டாயமாக பணி நீக்கம் செய்யப்பட்டு இருப்பதால் கடுமையான மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் ஆளாகி உள்ளனர். தமிழக அரசு இதில் தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும். யுஜிசி அங்கீகாரம் பெறாத மருத்துவக் கல்வி என்கிற பெயரில் தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட தனியார் சித்த மருத்துவக் கல்லூரிகளில் நீட் இல்லாமல் டாக்டர் பட்டம் பெறலாம் என தவறான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு மிகப்பெரிய மோசடி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசு உடனடியாக இதனை தடுத்து அப்பாவி மாணவர்களையும் பெற்றோர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அனைத்து பத்திரிகைகளுக்கு வணக்கம். இன்று இந்திய மற்றும் ஹோமியோபதி துறையின் இயக்குநரை சந்தித்து யோகா பயிற்சியாளராக 20 மாதங்களுக்கு மேல் சம்பளம் வழங்காமல் இருந்தது. அதை உடனடியாக நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று இயக்குநரை சந்தித்து மனு கொடுத்தோம். அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு கோர்ட்டு மூலியமாக என்ன பதில் வருதோ அதன் மூலமாக நாங்கள் சம்பளத்தை வழங்குகிறோம் என்று ஒரு ஏளனமாக சொல்லிவிட்டார்கள். அது எங்களுக்கு மிகவும் மன வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில் டிகிரி டிப்ளமோ படித்தவர்களை யோகா பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதுபோலத்தான் தமிழகத்தில் இப்பொழுது யோகா பயிற்சியாளராக 2.5 வருடங்களாக பணியாற்றி வந்தோம். இப்போ 1.5 வருடங்களாக சம்பளம் வழங்கவில்லை. அது கேட்டதற்கு நீங்கள் எப்படி வேலை பார்த்தீர்களோ அது மாதிரி உங்களுக்கு சம்பளம் வரும் என்று சொன்னார்கள் ஏற்கனவே. இப்பொழுது 1.5 வருடம் 20 மாதங்களாக காத்து கொண்டே இருந்தும் சம்பளம் வழங்கப்படவில்லை. நேரடியாக சென்றதற்கு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது, வந்தவுடன் நாங்கள் எந்த அடிப்படையில் தருகிறோமோ என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் வேலை பார்த்ததுக்கு எங்களுக்கு கூலி கொடுங்கள் என்று கேட்டோம். அது இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியாது என்று அனுப்பிவிட்டார்கள். இது பத்திரிகைகள் முன் வைக்கிறது என்னவென்றால், இந்த PNOS இந்த கோர்ஸ் ஒரு அங்கீகாரம் இல்லாத கோர்ஸு. உடனடியாக இந்த கோர்ஸை தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த கோர்ஸை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் நீட் எழுதாத ஒரு கோர்ஸை டாக்டர் என்று மாறாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உடனடியாக யோகா நேச்சுரோபதி படிப்பை முற்றிலும் தடை செய்ய வேண்டும். தமிழகத்தில் மற்ற மாநிலங்களில் எப்படி யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் விடுபடாமல் ஊதியம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதுபோல் தமிழகத்தில் விரைவாக எங்கள் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய முழு கோரிக்கைகள், எங்களுடைய யோகா பயிற்சியாளர்கள் இன்னும் பணிகள் சேருவதற்கு ஒரு சில இடங்களில் தடை செய்யப்பட்டுள்ளார்கள். நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் அவர் கோர்ட்டு மூலமாக ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்தார்கள். தொடர்ந்து பணியை ஸ்டேட்டஸ் கோட் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பணியை தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் என்று உறுதியளித்தவர்கள். அது நீதிமன்றத்தின் சார்பாக நாங்கள் சுகாதாரத்துறை அலுவலகம் கொடுத்ததுக்கு எங்களுக்கு டிம்மிலிருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது முற்றிலுமாக நீதிமன்றத்திற்கு எதிரான செயலாக நாங்கள் கருதுகின்றோம். உடனடியாக எங்களுடைய நிலுவைத் தொகையை தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் தலையிட்டு உடனடியாக ஒவ்வொரு யோகா பயிற்சியாளர்களுக்கும் 1.5 லட்சத்துக்கு மேல் வர வேண்டிய தொகை உள்ளது. அவர் தலையிட்டு முதலமைச்சர் அவர்களும் சுகாதார அமைச்சர் அவர்களும் தலையிட்டு எங்களுடைய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தற்காலிக மதிப்பு புதிய பணியிடத்திற்கு BNOS டாக்டர் பட்டம் பெற்றவர்களை யோகா பயிற்சி துறையின் இயக்குனர் மணவாளன் அவர்களின் நடவடிக்கையை தடை செய்து மதுரை கிளை நீதிமன்றம் வழங்கி உள்ள உத்தரவின்படி அதனை தடை செய்ய வேண்டும் என்று அவர் தமிழக அரசிடம் கேட்டுக்கொண்டார்.